என்னங்க பிரசங்கம் தானே, புரியாத மொழியில பிரசங்கம் பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற தத்துவம் பேசுறது. வணக்க வழிபாடுகளை புரியாத மொழி பேசுறோம், அந்த இடத்துல மட்டும்தானா இடத்துல பிரசங்கம் பண்ண முடியாதா? இப்ப நம்ம பண்றவங்க புரிகிற மொழியில பிரசங்கம் பண்ணிட்டு தானே அரபியில் ஓதுறோம். இப்ப நம்ம மட்டும் மக்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்கிறோம். சரி, இப்படி ஒரு தத்துவத்தை நம்ம நடத்திட்டு இருந்தா அவங்க சொல்ற மாதிரி பாங்கு இருக்கு, பாங்கு மக்கள் கூப்பிடுறதுதான். ஒரு ஆள் சொல்றாரு பாங்கு என்ன, அதான் என்ன அறிவிப்பு செய்யறது, பிறகு அழைப்பதற்காக. புரியாத மொழியிலே நீங்கள் அழைப்பு விடுத்தால் என்ன பிரயோஜனம், பாங்க எல்லாம் தமிழ்ல சொல்லுங்க அப்படின்றாரு ஒரு ஆளு. சரியாகுமா? ஏன் இது தத்துவம் தானே. புரியுற மொழியை தான் குர்பா பிரசங்கம் பண்ணுமா. இப்போ புரியுற மொழி தான் மக்களையும் கூப்பிடணும், புரியாத மொழியை கூப்பிட்டு விட்டுருக்கீங்க. சரி, அது இருக்கட்டும். அந்த தொழுகைன்னு வச்சுக்கிறோம். அப்பவே சொல்லாத இருக்கிறீதானே, அதான் குர்ஆன் சொல்றான், என்னை நினைவு கூறுவதற்காக தொழில் நிலைநாட்டுங்கிறான். எப்ப நினைவுற முடியும்? அதெல்லாம் என்ன ஓதுன்னு தெரிஞ்சாதான் நினைவுற முடியும். அரபியை மட்டும் ஒரு ஆள் படிச்சுட்டே இருக்கிறாரு, அதெல்லாம் அர்த்தமே புரியாது. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு தொழுகைங்கிறது அதான் நினைக்கிறது தானே, புரியாத மொழியை ஓதிட்டேன்னா எப்படி அதான் நினைப்பீங்க? அதனால தமிழ்லேயே எல்லாத்தையும் ஓதுகிறாரு. எல்லா பொருள் நிறுவனுக்கு அழுகிறாருங்க, எல்லா பொருள் நிறுவனுக்கு அப்படிங்கிறாரு. இது கூடுமா? எது எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாலும் அப்படி செய்யணும். எதை எப்படி செய்யணும் அப்படின்னு நாம் சொல்லலாம் சொன்னா அதை செய்யணும். ஆனா இவர்களாக கொண்டு வருகிறார்கள். கேட்டாங்க ஹதீபரா நடக்கிறாங்களா? இந்த தமிழ் மொழியை சும்மா பிரசங்கம் செய்கிறது எதன் அடிப்படையில? இப்ப அவங்களுக்கு சும்மாவே போயிடுச்சு, ஒரு ஆதாரம் இருக்குதா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த குர்ஆனை தொட்ட விஷயப்பாங்கள. நாங்க தான் குர்ஆனை மதிக்கிறோம், நாங்க தான் ஹதீஸை மதிக்கிறோம். மதிக்கிற நிலைப்பாட்டு தெரியல, ஒரே இல்லாம குர்ஆனை தொடரும். சுத்தமில்லாதான் குர்ஆனை ஓதணும் என்கிற நச்சு கருத்தை என்னவா இந்த உம்மத்தினருக்கு மத்தியில நுழைக்க பார்க்கிறாங்க. ஆனா உலக முஸ்லிம்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க. விரல் விட்டு எடுக்கிற அப்பாவி இளைஞர்களை தவிர மற்ற எல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாலும் நம்ம யாரும் கட்டமா கேட்கல. ஏன் தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. அப்பாவி இளைஞர் ஏன் போனாங்க? அவங்க ஹதீஸ் படிக்கல, கல்வியானம் இல்லை. அவங்க சார் எட்டு போயிட்டாங்க. அதன் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, லா யமுஸ்ஸல் குர்ஆனை இல்லா தாஹிரூன். பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடரணும். மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாவத்துக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு தெளிவா இருக்குது. பரிசுத்தமாக தான் தொடரணும். அவ ஒரே தேவையில்லை தொடரான்ட்டுன்னா ஹதீஸ் பிரகாரமாக நடக்கிறாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு மாற்றமா நடந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்களோ அது நேர் மாற்றம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க குர்ஆனை கூட சுத்தம் வேண்டும். இவங்க சொல்றாங்க சுத்தம் தேவையில்லை. இவதான் ரசூலை பின்பற்றாங்க. பின்பற்றுடைய நிலைமை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையன் மினல் குர்ஆன். மாதவிடாய் பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனை எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. எல்லாமே நாம் சொல்லலாம் சொல்றாங்க, தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த கூட்டம் என்ன சொல்லுது, மாதவிடாய் நிலையம் இருந்தாலும் பெண்களை ஓதலாம். இப்போ குர்ஆனை மதிக்கிற நிலையை பாருங்க. குளிப்பு கடமையானவங்க ஓதலாம். எப்படி இவரால் துணிந்து கொள்ள முடிகிறது? அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி கேவலப்படுத்துறான் பாருங்க. மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதலாம், யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதமும் மனிதன் ஒரு புத்தகமும் ஒண்ணா? வித்தியாசம் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லித்தராட்டா பரவாயில்ல, இவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்காங்க. வேறுபாட்டை சுத்தத்தோடு சொல்லுங்க, குளிப்பு கடமை இருந்தா ஓதாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்கும் போது ஓதலாம் என்றால் இவர்கள் யாருக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க சுத்தம் வேண்டும், இவர்கள் சொல்கிறார்கள் சுத்தம் தேவையில்லை. அப்ப நமக்கு எதிராக சொல்ல நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எதிராக குரல் கொடுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக குரல் கொடுப்பது யாராவது விட்டுப்பட முடியுமா? அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவா இருக்காது சார். அப்ப நம்ம கேட்டோம், குர்ஆன் நடக்கிறாங்கல்ல, சுத்தம் தேவையில்லை குர்ஆனை தொட அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு ஆதாரத்தை தாங்கள் கேட்டோம். சுத்தி வளைக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்கல்ல மன்னருக்கு, அதுல ஆயத்தை எழுதினாங்கல்ல, அதுதாங்கிறது. நீங்க சொல்ல கடிதம் ஆகி போச்சுல. குர்ஆன் சம்பந்தமா பேசுறது கடிதத்துக்கு போறீங்க. இதே என்ன ஒரு ஆதாரம் நீங்க கேளுங்க. குர்ஆனை தொடுறதுக்கு நேரடியான சுத்தம் தேவையில்லை, தொடலாம் ஓதலாம், ஒரு ஆதாரத்தை கேட்க அவங்ககிட்ட கியாமத் நாள் வரைக்கும் தர முடியாது. கியாமத் நாளுக்கு பிறகு தர முடியாது. ஏன் இல்லை? அப்போ இதை வேற அதே பின்பற்றாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க யார் ஹதீஸை பின்பற்றுகிறார்கள், யார் ஹதீஸுக்கு மாற்றமா நடக்கிறார்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம வெளிப்படையில ஷாஃபியுமோ ஹனஃபியுமோ, ஆனா குர்ஆனை ஹதீஸை நாம தான் பின்பற்றோம். சில பேர் இமாம் இருக்காங்க குர்ஆன் ஹதீஸ் அப்படிம்பாங்க. அவங்க இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவங்க மட்டுமல்ல,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேள்விக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. முதலாவதாக ஒரு கேள்வியை வைக்கின்றோம். இந்த கேள்வி தௌஹீத் உலூஹிய்யத், தௌஹீத் உலூஹிய்யத், தௌஹீத் அஸ்மாஇ வ சிஃபாத் என்கின்ற இந்த விடயங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய உயர்தர பாடப்பரப்புக்குள்ளே உள்ளடக்கப்பட்ட இஸ்லாமிய பாட அலகின் முதலாவது பாடமாக அமையப்பட்டிருக்கின்றது. தௌஹீத் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்திட்டத்தில் பாட பரப்பில் தௌஹீத் ருபூபிய்யத், தௌஹீத் உலூஹிய்யத் என்கின்ற கருத்துக்கள் பொறிக்கப்பட்டு அந்த கருத்துக்களின் மூலமாக வஹாபிய கொள்கைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிமார்களை அழைத்தல் இறைவனுக்கு சிறுக்கையை ஏற்படுத்தும், இஸ்லாத்திற்கு முருத்தத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்துக்கள் அதன் மூலமாக விதைக்கப்படுகின்றது. எனவே ஹிராக்குஃபியின் அடிநாதத்தில் கிளம்பிய ஹிதாயத் உண்மை தௌஹீத் உரைத்து சொல்ல வந்திருக்கும் உத்தம உலமா அவர்களே, தயவு செய்து இதற்கான விளக்கத்தை மாணவர்களுக்காக தாருங்கள், மற்றவர்களுக்காகவும் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் அவருடைய கேள்வி, தௌஹீதுல ருபூபியத்து உலூஹியத்து இருக்கிறதாக பாடப்புத்தகம் போட்டிருக்காங்களே, இதுல விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்படி தௌஹீத ரெண்டா பிரிச்சது இப்னு தைமியா தாங்க. இப்னு தைமியாவுக்கு முன்னால யாருமே இது சொல்லவே கிடையாது. ருபூபியத்து உலூஹியத்து தனியா சொல்லல, ரெண்டும் ஒண்ணுதான். ருபூபியத்து என்றாலும் உலூஹியத்துனா ஒண்ணுதான். இந்த ஒரு பிரிவை இப்னு தைமியா தான் வளர்த்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நாயத்தை தப்பா வழங்கினால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வளையின் சாய்த்தகம் மனுஷனுக்கு சமாவாக்கி விளையாடும். நல்லவர்களே, நான் மக்களுக்கு காவிரிகிட்ட வானம் பூமியை படைத்தது யார் என்று நீங்க கேட்டீங்களாக்கா, போகணும்னா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நாடு. இவர் சொல்றாரு, யாரு இப்னு தைமியா, பாத்தீங்களா அல்லாஹ் வானம் பூமி படைத்து யாரு சொல்லும் பொழுது அல்லாஹ் கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல. அப்ப அந்த மக்கள் ருபூபியத்துல ஏகத்துவத்துல தான் இருந்தாங்க. அவர் இப்னு தைமியோட வாதம், அந்த மக்களுக்கு காப்பிர்கள்னா ருபூபியத்துல ஏகத்துவத்துல தான் இருந்தாங்களா, உலூஹியத்துல தான் சிறுக்கு வச்சாங்க. அவங்க சொல்றது இது சொல்லிவிட்டாங்களா அல்லாஹ்ண்டு. சரி, அதே போல நஅபுதுஹும் இல்லா லியக்ரபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க மற்ற சிலைகளை எல்லாம் வணங்குறோம் ஏன் தெரியல, அல்லாஹ்வின் பக்கம் நாங்க நெருங்குவதற்காக. இப்படி உலூஹியத்துல தான் அவங்க சிறுக்கு பண்ணாங்க. இப்படி ஒரு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பிரிவை இந்த அப்பாவி மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. குர்ஆனுடைய ஞானம், கல்வியாளம் இல்லையில ஹதீஸுடைய ஞானம், இவங்க தான் இப்னு தைமியா சொன்னதை வேதமாக்க நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா போதும், ரெண்டும் ஒண்ணுதாங்க. நான் கேட்கிறேன், ரெண்டும் வித்தியாசம் சொன்னா நம்ம நேரம் ஆளுநர் அருவாங்க நல்லா கேள்வி கேட்டாங்க. அதான் குர்ஆன்ல சொல்றான், அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்க ரப்பிங்கயா அப்படின்னு கேட்டான். நம்ம என்ன ஆமாண்டோம். இல்ல இந்த தௌஹீத் வேற அந்த தௌஹீத் வரலன்னா அலஸ்து ரப்பிக்கும் அப்படி கேட்கணும். அப்புறம் அலஸ்து இலாஹிக்கும் அப்படி கேட்கணும். நான் உங்க ஆக இல்லையா, ரெண்டு முறை தௌஹீத் வேணும். ரெண்டும் ஒண்ணுங்கிறனால தானே நான் உங்க ரப்பிங்கயான்னு கேட்டான். நம்ம எல்லாம் பலா ஆமாண்டோம், முடிஞ்சு போச்சு விஷயம். ஏன்னா என்ன வழங்குது, ரப்பு என்றாலும் இலாஹ் என்றாலும் ஒண்ணுதான். ரப்புல தௌஹீத் சொன்னா இலாஹ்ல தௌஹீத் தான். இலாஹ்ல தௌஹீத்னா ரப்புல ரெண்டும் ஒண்ணுதானே. யாரு பிரிச்சது இந்த அதிகாரத்தை, யார் கொடுத்தாரு நான் கேட்கிறேன். இந்த ரெண்டா பிரிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒண்ணு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கானே, அது பிறகு இந்த சஹாபாக்கள் சொல்லியிருக்கானே. யாருமே செய்யாத ஒண்ணு இப்படி தேவை எப்படி சொன்னாரு. இப்ப இதெல்லாம் வழங்குதான் இவர்கள் இந்த மார்க்கத்துல எப்படிப்பட்ட தங்களுடைய அதிகாரங்களை செலுத்துறாங்க. அது பிதாத்துவாதி சொல்றாங்க. வஹாபியரும் பிதாத்துவாதிகளோட காரணம் இப்படிதான். குர்ஆன் இல்லாத கருத்தையெல்லாம் சரக்குமானிக்கு விடுறது. சரிங்க, இன்னொன்னு கேட்கிறேன். நபி நம்ம ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கபர்ல ஒரு ஆளை அடக்கம் செஞ்சுட்டா ரெண்டு மலக்குமார்கள் வந்து மன் ரப்புக, உன் ரப்பி யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவர் ரப்பி அல்லாஹ், ஏன் ரப்ப அல்லாஹ்வாரு. அப்ப நமக்கு என்ன வழங்குது, ரப்புடைய தௌஹீத் இலாஹை நான் ஒண்ணுன்னு தானே வழங்குது. ரெண்டா இருந்தா மன் ரப்புகன்னு கேட்கணும், இவர் ரப்பி அல்லாஹ்னு சொன்ன பிறகு மன் இலாஹுகன்னு கேட்கணும். அப்படி கேட்டாதான் ரெண்டு தௌஹீத் அர்த்தமாகும். சரி, இவங்க இப்படி சொல்றாங்களா, நான் கேட்கிறேன் மன் ரப்புக அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்து முஸ்லிம்ங்க மூத்தா போன உடனே மலக்கு கேட்கிறாங்க அந்த முஸ்லிமை பார்த்து, மன் ரப்புக, அப்ப ரப்பி எல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாரா? ஏன் இப்னு தைமியா பிரகாரம் அந்த மக்கள் எல்லாம் சரியான தௌஹீதுல தான் இருந்தாங்களாம். ஏன்னா அந்த ரப்புங்கிறத கரெக்டா சொல்லிவிட்டாங்க. வானம் பூமியை படைத்தது அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ஒரு பூமியை தௌஹீது தான். கபர்ல மன் ரப்புகன்னு மலை கேட்பாரு. அப்ப முஸ்லிம்கள் ரப்பி எல்லாம் பதில் சொல்லிவிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்களா? எவ்வளவு பெரிய அறியாம பாருங்க. அதனால இப்படி ஒரு
தான் அந்த இப்னு தைமியாவுடைய கருத்தை தான் இப்படி இறக்குமதி பண்ணுவாங்க சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள் விஷக்கருத்தை தூவுறதுக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பாடத்துல உருவாக்குறது குழு இருக்கும். அதுல நம் தரப்பு ஆய்வு மக்கள் அதிகமா இடம் பெறணும். நம்ம தானே அதிகமா இருக்கோம் மெஜாரிட்டியா, நம்ம தான் அது இடம் பெறணும். அப்படி உரிமையை கேட்டு பெறணும். இல்லைன்னா இந்த மாதிரி தவறான கொள்கைகள் தான் இஸ்லாமிய கருத்து மாதிரி இடம்பெஞ்சு உள்ளங்கள்ல தான் அது வந்து பதிவு வைக்கப்படும். அதுவும் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால இந்த பாடத்திட்ட குழுல நம்மவர்கள் இடம்பெற உரிய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ருபூபியத்தை உரியத்துல வித்தியாசம்லாம் யாரும் தரல. இப்னு தைமியா பத்தி இமாமும் சொல்லிட்டாங்க, இன்னும் முதல் அவர் தான்